இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த என் சகோதரர் சகோதரி உங்கள் உறவினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த இனமும் உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு இது எந்த வழிபாடு இருந்தாலும் விளக்கை ஏற்றுவது. அந்த விளக்கை ஏற்றுவதற்கு காரணம், அந்த விளக்கு ஒன்று ஏற்றிவிட்டால் அங்கே இருக்கின்ற இருட்டு மறைந்துவிடும். அதுதான் காரணம். அது இருட்டு என்ற அறியாமை போக்குகின்ற வெளிச்சத்திற்குத்தான் அது உண்டு. அதான் விளக்கு. எந்த இதுவும் விளக்கு ஏற்றுறோம். அதுதான் ஒரு உண்மையானது. அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் அது முடிஞ்ச உடனே. இப்போ திருமணம் நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது இன்சூழ்நிலையில்? திருமணன்றது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே நடந்துட்டு இருக்குது. இதை பற்றி என்ன பேசணும்னு நினச்சி சதானந்த சாருக்கும் புதுசாக இருக்கணுன்றதுக்கு மேளத்துக்குன்றதுக்காக என்னுடைய கிளினிக் நைட்டு 12 o'clock முடித்தேன். முடிச்சுட்டு 2 மணி நேரம் இதுக்காக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணோம்னா 2 மணி எமர்ஜென்சி கேஸு. நேற்று இரவு மொத்தம் நான் 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். முதல்ல காலையில் தூக்கம், உங்களை பார்த்தோன்னே என் தூக்கமெல்லாம் மறைஞ்சி போச்சு. நான் பேசி முடிச்சுன்னா எந்த சந்தேகம் தானே கேளுங்க, முடிஞ்சால் சொல்கிறேன். 3 பேரும் சேர்ந்து சொல்கிறேன். இல்லை நம்ம அனைவரும் சேர்ந்து இது விடையை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். இப்போ திருமணம் என்பது என்னன்னா, இருமணம் கலப்பது, கலந்து ஒரு மனமாவது தான் திருமணம். கணவன் மனைவி ஒன்று இருவர் சேர்ந்த பிறகு அவர்கள் ஒருவராக மாறிவிட வேண்டும். திருமணத்துக்கு முன்பு ஆண் பெண் கணவன் மனைவி திருமணமான உடன் அவர்கள் திருமணம் ஆன பிறகு ஒரு மனமாக மாறிவிடும். இரு உடலாக இருக்கும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மனமாக வாழ வேண்டும். மனைவி என்ற சொல் ஏன் தெரியுமா வந்தது? மனை என்பது வீடு, வீ என்பது விளக்கு. அந்த வீட்டில் விளக்கு ஏற்றி அந்த வீட்டில் இருக்கின்ற அறியாமை போக்குங்கிற சக்தி மனைவிக்கு இருப்பதால் தான் அந்த மனைவின்னு அந்த பேரை வச்சிருக்காங்க. இல்லத்தரசி என்றது ஏன் தெரியுமா? இல்லறம் என்றது நல்லறமாக நடத்துவதற்கு அந்த உரிமையை கொடுத்திருப்பது அந்த வீட்டிற்குள் வருகின்ற அந்த மனைவிக்குத்தான் அந்த பொருத்தம். கணவன் ஏன் தெரியுமா? கண் போன்று அவள் காப்பாற்ற வேண்டும். துணைவி துணைவன் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு துணையாக இருப்பதுதான் துணைவி. ஒன்னே ஒன்று சொல்றேன், திருமணம் ஆக போறவங்களோ ஆனவங்களோ யாரெல்லாம் எனக்கு தெரியாது. இருமணம் ஒரு மனம் ஆன பிறகு உங்கள் பெற்றோரை நம் இடையே விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோரை இடையில் விட்டீங்கன்னா உங்களை பிரித்து விட்டுருவாங்க. அந்த பெற்றோர் இந்த பெற்றோர் 2 பேரும் தான் கரெக்ட்னு சொல்லி 2 பேரும் பிரிக்கிறதாங்க. ஆனால் உங்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் சுற்றும் அனைவரும் சுற்றச்சூழ அவங்களை வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இடையில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு மீட்டிங்கில் போய் பேசினேங்க. ஒரு பெரிய ஒரு 3000 இருந்து கல்யாண மண்டபத்தில் போய் பேசினேன். இது பேசி முடிச்சுன்னா ஒரு அழகான பெண், திருமணமாக 20 வயது ஆயிடுச்சு. ஐயோ, இந்த கருத்து நான் முதலே தெரிஞ்சுதான் நானும் கணவனும் ஒன்றா வாழ்ந்திருப்பேன்னு சொன்னாங்க. அந்த கணவன் யாருமா? நாங்கள் இருக்கார் மொழியில் கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதோடைய வேல்யூ அண்ட் டாக்குக்கு இருந்ததுன்னா அதை விட ஒரு பாக்கியம் எது இருக்க முடியும்? 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு பொய் சொன்னாவே தப்பு. 1000 பொய் என்பது 1000 பேர் போய் வாழ்த்தி கல்யாணம் பண்ணுறது 1000 போய் வாழ்த்தின்றது. நாங்கள் 1000 பொய்ன்னு சொல்லிட்டோம். ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. அதில் ஒளிப்படைவில்லாமல் இருக்க வேண்டும். 1000 காலத்து பயிர் சொன்னாங்களே, உண்மையில் 1000 நம்ம எல்லாம் இப்போ உயிரோடு இங்கே இருக்கிறோம். நம் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அவங்க பல ஜெனரேஷன் 1000 காலம் இல்லை, கோடான கோடி மனிதன் தோன்றியிலிருந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ 1000 காலத்து பயிர்ன்றது தப்பு. போட்டி கணவன் மனைவிக்கு என்ன, அதை பற்றி சொல்கிறேன். அதை பற்றி வாழ்க்கை ஒரு பயணம் 16 பெற்றும் அது என்ன சொல்கிறத பற்றி அதையும் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என் உறவினர்கள் அனைவருமே திருமணமான பிறகு அவர்கள் இருவரையும் மகிழ்ச்சியாக தனியாக வாழ வைத்து விடுங்கள். நீங்கள் போய் உங்கள் சக்தியோ அவங்க சக்தியோ எதுவுமே புகுத்த பார்க்காதீர்கள். சரி, திருமணம் ஆயிடுச்சு. நான் எல்லாம் சொன்னேன்ல,
இந்த பேரை மாத்திரம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க, பெஞ்சாதின்ட்டு. பெஞ்சாதியும் யூஸ் பண்ணால் அங்கே ஜாதி கலவரம் வந்துடுது 2 பேருக்கு நடுப்புற. ஸோ ஜாதி என்பதை ஒழிப்பது மட்டுமல்ல, ஜாதி என்ற பேரே இருக்கக்கூடாதுன்னா இதை போட்டு வச்சிருக்கம்மா. இந்த 16 பெற்று உங்களை சொல்லியிருப்பாங்க. அபிராமி பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்தாதி புகழ், கல்வி, வலிமை என்று 16 நல்ல குணங்கள், எண்ணங்கள் வாழ்க்கையில் கடைபெற வேண்டும். 16 பெற்றுன்னு நினச்சி சில பேர் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு 14 குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, இன்னும் 2 குழந்தை பெற்றுக்கிட்டா 16 குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது. இப்போலாம் ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறீங்க. அது அவர்களுடைய சூழ்நிலை, விருப்பம். திருமணத்திற்கு பிறகு இப்போ பாருங்களேன், நம்மெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற திருமணம். சில பேர் வந்து நம்ம குடும்பத்திலேயே காதல் பண்ணி கூட கல்யாணம் எவ்வளவோ இருக்குது. நான் இன்னும் ஒன்றே ஒன்று அறிவுரை சொல்லுகின்றேன். திருமணம் எப்படியாக இருக்கட்டும், திருமணத்திற்கு அப்புறம் அவள் இருவரும் காதலர்களாக வாழ வேண்டும் கடைசி வரை. அதான் முக்கியமானது. திருமணத்துக்கு முந்தி 8 வருஷம் காதலிச்சாங்க, திருமணம் பண்ணாங்க, 8வது நாள் கோர்ட்டில் போய் நாங்கள் பிரியணும்னு சொல்கிறாங்க. ஸோ காதலித்து வாழ தெரிந்தவர்கள் கணவன் மனைவியாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. அதை பற்றி தான் சில கருத்துக்கள் சொல்ல போகிறேன், புரியுதுங்களா? இருவரிடமும் போட்டி இருக்க வேண்டும், சதா போட்டி இருக்கணும். என்ன சொக்கலிங்க 2 பேரும் சண்டை முட்டி வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. போட்டி இருக்க வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்வதற்காக, ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதில், ஒருவர் ஒருவர் விட்டு கொடுப்பதில், ஒருவர் ஒருவர் மகிழ்ச்சியை கூட்டி கொண்டு வாழ வேண்டும். தான் மகிழ்ச்சியுடன் இருந்து தன்னை சார்ந்திருந்த சமுதாயத்தை மகிழ்வுடன் வாழ வைக்க வேண்டியது தான் ஒவ்வொருவருடைய கடமையும். அதில் தான் போட்டி இருக்க வேணும்னு சொன்னேன். இதில் பாருங்களேன், 2 பேரும் வந்துட்ட உடனே இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஈக்குவல், டிபெண்டன்ஸ் இஸ் மியூச்சுவல், ஆப்ளிகேஷன்ஸ் ரெசிப்ராக்கல். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனி சுதந்திரம், ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பார்ட்மெண்ட் சுதந்திரம், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்தல், அவர்களுடைய கடமையை கரெக்டாக செய்வது. இது 3 தான் இருக்கணும். அதில் வந்து ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் ஒன்றுமே கூடாது, புரியுதுங்களா? காதல் மட்டும் வாழ்க்கை இல்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை, அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளோதான் முக்கியமானது. சரி, இந்த கணவன் மனைவி திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான உடனே அவள் வந்து ஒன்று கேட்கின்றால், 2 பேரும் ஃபஸ்ட்டு திருமணமான நம்ம சடங்கு பிறகு தே ஆர் ஆல் கம்மிங் டுகெதர், இல்லையா? கம்மிங் டுகெதர் இஸ் ஒன்லி பிகினிங், இல்லையா? ஆரம்பம். க்ரோயிங் டுகெதர் இஸ் அ ப்ராக்ரஸ். அதாவது வளர்ச்சி அடைவது என்பது முன்னேற்றம், அதுலேயும் சந்தேகங்கள். வளர்ச்சி முன்னேற்றம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டேயிங் டுகெதர் இஸ் அ சக்ஸஸ். எது வெற்றி? இருவரும் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த வெற்றியும் இதை பாருங்களேன், இட்ஸ் நாட் எ முடிவு, இட்ஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட்ஸ் எ ஜேர்னி மஸ்ட் கோ ஆன் ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸ். இது ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுட்டிங்களா? சரி, கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன மேடம், ஒரு பஸ்ஸு வருது. சாதாரண தான், நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும், அப்போ தான் உங்களுக்காக தான் மெயினாக பண்ணணும். அதுக்கப்புறம் மீடியமாக பண்ணிக்கலாம். ஏன்னா யார் அழைத்தார்களோ அவர்கள் கேட்டால் தான் நான் அடுத்தது போயவே பண்ணுவேன். ஏன்னா அவங்க எவ்வளோ சிரமம் எடுத்திருக்காங்க தெரியுமா? சரி, ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இன்றைக்கி சொல்லிடுறேன். இன்றுடன் சொக்கலிங்க விஜயத்துறையில் 50 வருடம் பணியை முடித்து இன்று 51வது வருடம் இந்த பணியை துவங்குகின்றேன். அது பெரிய மகிழ்ச்சி. உன்னைய பயணம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஒன்றை முடிவுடன் வைத்திருக்கின்றேன், என் வாழ்க்கையின் பயணத்தை நம்மை சார்ந்திருந்த சமுதாயத்திற்கு பயனுடனாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரே கருத்தில் தான் இந்த மேடையை பயன்படுத்துகின்றேன், புரியுதுங்களா? ஸோ ஒரு பஸ்ஸு வருது, எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அந்த பஸ்ஸு வந்து சொர்க்கத்துக்கு போகிற பஸ்ஸு. அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, ஒரே ஒரு டிக்கெட் மாத்திரம் இருக்குதுன்றாங்க. உடனே என்ன சொல்கிறான் கணவன், நீ மனைவி நீ பஸ்ஸில் போயிடுமா. உடனே இருக்குங்கப்பா எவ்வளோ விட்டு கொடுக்குறாங்கன்ட்டு அந்த கணவனை ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க. என்னங்க இப்படின்றாங்கன்னா, இல்லைங்க அவளை அமுச்சிட்டு அவளை ஹெவனுக்கு அவளை அமுச்சிட்டா நான் இருக்கிற இடமே இங்கே ஹெவனாகிடும்னு சொல்கிறான்.
சரி, இது கணவன் மனைவி நல்ல மகிழ்ச்சியோடு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதம் கழித்து அந்த மனைவி நல்ல மூடில் இருக்கும்போது கணவன்கிட்ட, நான் இறந்து விட்டால் தாஜ்மஹால் கட்டுவியா? அந்த அப்பாவி கணவன் சரின்னு சொல்லிட்டான். ஒரு வாரம் கழித்து கரெக்டாக, மை டியர், நீ சொன்னேன்னு சொல்லி நான் இடமும் வாங்கிட்டேன், நீ ஏமா தள்ளி போட்டுக்கிட்டே போறேன்றான். நான் கைத்தட்ட பார்த்து அனுபவம் இருக்கும் போல இந்த கூட்டத்து. நகைச்சுவை உணரும் பொழுது உண்மை உங்களுக்கு நிறைய வெளிப்படும். சரி, ஏன்னா மாற்றி மாற்றி பேசணும். அப்படி பேசணும் வச்சுங்க, சாதாரணமாக மேடம் அடுத்த மீட்டிங் என்னை கூப்பிட மாட்டாங்க. நான் அருமையான தலைப்பு. ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றிக்கு யாரு? ஒரு பெண் உண்டுன்றாங்கல்ல, அதே மாதிரி அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னால் ஆணுன்னு போட்டி வந்துடும். எவரும் ஆணும் பெண்ணும் முன்னும் பின்னும் நிறுத்தாதீங்க. அதான் சிவபெருமான் கரெக்டாக 2 பேரும் ஒன்றா இருக்கணும். இதை ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி, இவங்க 2 பேரில் யார் சக்தி அதிகம்? சிவனுக்கா சக்திக்கா? ஓ, ஆம்பளை கூட சக்தின்னு சொல்கிறீங்க. யூஸ்வலாக நான் சொல்லுவேங்க, சக்தி இருந்தால் அது செய்ய, உன்னால் முடியலன்னா சிவனேன்னு ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துக்கன்றாங்க. ஆனால் சிவன் என்ன தெரியுமா பண்ணாரு? இருவரும் ஒருவர் என்று அவளை தன் பாதியில் வைத்து கொண்டார். அது பேர் என்ன பேர்? அந்த கடவுள் பேர் அர்த்தநாரீஸ்வரர். ஒவ்வொரு மனிதனின் உடம்பிலும் பிறப்பில் சயின்டிஃபிக்காக பயாலஜிக்கலாக பார்த்தா ஒவ்வொரு ஆணின் பாதி பெண்ணும், பெண்ணில் பாதி ஆணும் தான் பயாலஜிக்கல். உருவ வேறுபாடு கொஞ்சம் இருக்குன்னு தவிர எல்லாம் ஒன்று, எக்ஸப்ட் ஒரு ஜீன் மாத்திரம்தான் மாறுது. அது ஒரு பிகாஸ் ஆஃப் யூ வாண்ட் டு ப்ரோக்ரியேட். அது இயற்கையோ கடவுளோ படைக்கப்பட்டது. ஸோ இருவரும் சேர்ந்த பிறகு கணவன் மனைவி என்ற வேற்றுமையே கிடையாது. சரி, ஆவதும் பெண்ணால் முன்னு என்ன சொல்லுவாங்க? அழிவதும் பெண்ணால். அது எப்படி ஒரு பெண் அழிப்பா? ஏன் தெரியுமா சொல்லியிருக்க வேண்டிய நினைச்சேன் மேடம். எவ்வளவு எதுவும் அழிக்க மாட்டாள். வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும் உண்டு என்பதாக தான் அதை சொன்னார்கள், தவிர எவளும் அழிக்க மாட்டாள். நாங்கள் ஆணாதிக்கத்தில் ஏன் எங்கள் உயிரை வாங்குறீங்க சொல்லி நாங்கள் மாற்றி வச்சுக்கிட்டோம். ஆனால் சொக்கலிங்க சொல்லுது, ஆவதும் சொல்லுங்க மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டுமே தவிர எவரும் உங்களை அழிப்பதற்கு காரணம் கிடையாது. சரி, அடிக்கடி பெண்களை பார்த்த உடனே நீ ஒரு பின்புத்தின்னு சொல்லுவாங்களே, ஏன் தெரியுமா? பின்புத்தி என்று சொல்லுவதற்கு காரணமே சாதாரணம். பின்னால் நடப்பதை சொல்லுகின்ற புத்தி பெண்களுக்கு மட்டும் இருப்பதால் தான். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு கூர்மையான புத்தி இருப்பதால் தான் பின்பாத்திரி. நல்லா இன்னைக்கு பர்பஸாக எங்கள் பொண்டாட்டி என்னோட கூட்டு வரல, அப்படி இல்லை வரணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாயில்லை, சரி நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதர்வைஸ் எவ்வரி மீட்டிங் ஷி யூஸ் டு அட்டெண்ட். நெக்ஸ்ட் மீட்டிங் பிளான் பண்ணுவோம். உங்களுக்கெல்லாம் யார் பெஸ்ட் டீச்சர்னு நினைக்கிறீங்க? மதர், மனைவி. யாரும் கடவுள்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன்றீங்களே. நண்பர். எஸ். ஏன் தெரியுமா அடிக்கடி கேள்வி கேட்குறேன்? யாரும் என் பேச்சு கேட்கும்போது தூங்கக்கூடாது. பட் இது வரைக்கும் யாரும் தூங்கினதில்லை சாதாரணம். எஸ். ஹூ இஸ் த பெஸ்ட் டீச்சர் ஃபார் யூ? பெஸ்ட் டீச்சர் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். their own life is best teacher. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அதை விட ஒரு ஆசிரியர் இருக்க முடியாது. சொன்னதில் உண்மை. டீச்சர், கணவன், மனைவி, அப்பா, அம்மா, அதை விட உங்கள் வாழ்க்கை மஸ்ட் ஃபார்ம் எ டீச்சர். சரி, ஒரு விழா மாதிரியே நடத்திட்டு இருக்காரு. அது அருமையான இன்விடேஷன்லாம் பார்த்து உண்மையை நான் பார்ப்பது இதை திருவிழாவாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றேன். திருவிழா என்று சொல்வதற்கு கூட காரணம், இது திருப்பி போட்டு பாருங்க, நாம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு. சரி, நலமுடன் வளமுடன் இவங்க எல்லாம் அங்கே திருமூலர், வள்ளுவர், வள்ளலார், மகரிஷி, இவருக்கெல்லாம் நான் டாக்டராக இருந்தேன். இவங்க அனைவரும் நமக்கு வழிகாட்டி. அதான் ஒரு மீட்டிங்கில் போய் பேசினேன்.
100 வருடம் வாழ வேண்டும் என்றால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? படிங்க பார்க்கலாம். அது முக்கியமானது. அதெல்லாம் அடங்கி போச்சு. சரி, சைனால சமீபத்தில் 18,000 பேர் இருக்கிற இடத்துல சொக்கலிங்கம் போய் பேசினேன். அங்கே பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு 100 வருடம் வாழ. அந்த 18,000 பேரில் பாருங்க, 2,000 பேர் எழுந்து நின்று சொக்கலிங்கம் உன் பேச்சை கேட்க விரும்பவில்லைன்ட்டாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுத்து வேணான்னு சொல்லிட்டாங்க. பொறுமையாக ஏங்கன்னு கேட்டேன். அந்த 2,000 பேருக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டது. உடனே என்ன பண்ணேன்? 100 வருடம் கடந்து வாழன்னு சொன்னேன். 1 மணி நேரம் பேசினேன், 1/2 மணி நேரம் கேள்விகள். அற்புதமான மீட்டிங். அந்த 100 வருடம் அவர்கள் வாழ்வதற்கு காரணம், அவர்கள் அனைவரும் தன் மொழிக்காக, தன் நாட்டிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தனக்குன்னு தனி மனிதனாக எவனுமே வாழ்வதில்லை. அதற்காக வாழ்க்கை குறைவதும் இல்லை. சரி, ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ தயவு செய்து கையை தூக்குங்க. கையை ஃபஸ்ட்டு சொக்கலிங்கம் தூக்கிறேன். ஓ, சில பேர் பாதி கையை தூக்குறீங்க, அது நம்ம பாதி பிரச்சனை. ஐயோ, சில பேர் 2 கையை தூக்குறாங்க, நிறைய பிரச்சனை. சரி, நன்றி. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை. மேனேஜ்மெண்ட். ஏனெனில் மனிதன் பிறந்தவுடன் அவனை பிரச்சனை தான் வாழ வைக்கின்றது. கணவன் மனைவி இன்னும் பிரச்சனைகள் கூடுகின்றது. அதை ரெண்டும் சேர்த்து வச்சு சால்வ் பண்ண தவிர பிரச்சனை என்பது ஒன்று இல்லாவிட்டால் மனிதனுக்கு வாழவே பிடிக்காது. நான் சொல்ல புரிஞ்சுக்கலாம். அந்த வாழ்க்கை என்பது எவருக்குமே ஒரு இனிய பயணம். அந்த கப்பல் எதில் பயணம் செய்ய முடியும்? பிரச்சனை என்ற கடலில் தான் பயணம் செல்ல முடியும். அந்த பிரச்சனை ஒரு சின்ன கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு வச்சுங்க, பிரச்சனை உள்ள முழுச்சுன்னா என்ன ஆகிடும்? ஸோ பிரச்சனை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையை உங்கள் உள்ளே செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புரிஞ்சிட்டீங்களா? குறையற்ற செல்வம் எது நினைக்கிறீங்க? நோயற்ற வாழ்வது. அதான் ஹெல்த் இஸ் வெல்த். எவ்வளோ கோடான கோடி வைத்துக் கொள்ளுங்கள், உடல்நலம்தான் மிக மிக முக்கியமானது. புரியுதுங்களா? ஹெல்த்னா என்ன அர்த்தம்? டிசீஸ் ஃப்ரீ இல்லை, பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி. அனைத்தும். தனி மனிதனாக வாழ முடியாது. நம்மை அனைவரையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்ற நம்மளை சார்ந்திருந்திருக்கிற உறவினர்கள், நம் உற்றார்கள், சமுதாயம் அனைத்தும் நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. ஸோ தனித்து வாழ்வேன் என்று நான் சொக்கலிங்கம் சொன்னேன்னா என்னை விட மழையின் உலகத்தில் இருக்க முடியாது. அதனால்தான் சமுதாயத்தின் ஒட்டி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த மேடைக்கு வர படிக்கட்டு இருக்குது இல்லையா? இது ஈஸியாக குதிச்சிடலாம், இன்னும் பெருசுனா முடியாது. எதற்கு இதை போடுகின்றேன்? மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதுதான் ஒவ்வொருடைய நோக்கமும் கருத்தும் இருக்க வேண்டும் என்று நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தில்லியில் ஐஐடியில் ஒரு பெரிய மீட்டிங்கில் போய் பேசினேன். ஒரு மாணவன் எழுந்து, சார் நல்ல கருத்து சொல்கிறீங்களே, அந்த பொண்ணுடைய மூஞ்சை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. நான் அடுத்த வாட்டி வரும்பொழுது இறங்கி வரா மாதிரி காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் அனைத்தும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அளவுடன் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, உங்கள் ஜஸ்ட்டு ஒரு காஃபி டீக்கு மீதி எனக்கு கொஞ்சம் மூளை அலர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்லைடு என்ன பார்க்குறீங்க? கடைசியமாக எட்டி எட்டி பார்க்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பார்க்குறீங்க ஸ்லைடில்? வெரி குட். இந்த பிளாக் டாட் இருக்கவங்க சொல்கிறவங்க அக்யூட்டாக பிரெயின் வேலை செய்யுது, கண்ணாடி போன மூளை ரொம்ப அலர்ட்டு. ஆனால் பிளாக் டாட் என்று சொல்கிறவர்களிடம் மாரடைப்பு வர ரொம்ப வாய்ப்பு உண்டு. நல்ல சொக்கலிங்கம் பயமுறுத்துறீங்களே. நான் கேட்டது என்ன இந்த ஸ்லைடில்? 99% கரைப்படாமல் அழகாக வெண்மையாக இருக்குது, கண்ணுக்கு தெரியல. எட்டி எட்டி பார்த்து மூளை இருக்க கருப்பு கண்டுபிடிக்கிறீங்கள, இதுதான் வியாதிகளுக்கு காரணம். வாழ்க்கையில் 99 பங்கு வேண்டியது கிடைத்திருக்கும், கிடைத்ததிலிருந்து மகிழ்ச்சியடைய மனம் இடம் கொடுக்காது.
கிடைக்காத ஒன்று அந்த கரும்புள்ளி மனதில் பதிந்து ஏமாற்றம், ஏக்கம், வருத்தம், அழுத்தம் வந்து சொக்கலிங்கத்திட்ட ஹார்ட் அட்டாக்ல வந்துடுறீங்க. புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் ஒரு கேள்வி, இந்த ஸ்லைடில் என்ன பார்க்குறீங்க? இப்போ கரும்புள்ளியை பாருன்னா கூட பார்க்க மாட்டேன்றீங்க. இந்த சின்ன மாற்றம் ஒன்று போதும், நீங்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ. புரிஞ்சுங்களா? அதான் என்ன சொல்லியிருக்காங்க. அது வெரி குட். இது இந்த ஸ்லைடு ஏன் தெரியுமா போட்டேன்னா, உலகம் என்பது சேட்டர்லேருந்து பார்க்கும்போது இதுதான் உலகம். உலகம் ஒரு ஸ்மால் டாட். இன்னும் தள்ளி போனால் டாட்டாவே தெரியாது. இந்த உலகத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த டைமில் இருக்கோம், எந்த ஸ்பேஸில் இருக்கோம், we are all nothing என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, உண்மையில் மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அனைத்தும் அடைந்தவர்களாகி விடுவீர்கள். மகிழ்ச்சிக்காக நீங்கள் எதையுமே இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் நீங்கள் மகிழ்ச்சி இழந்து விடாதீர்கள். மகிழ்ச்சி என்பதை நீங்கள் கையில் ஏந்தி எடுத்துக்கொண்டு தான் செல்ல வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில். மகிழ்ச்சின்றோம், தோல்வி எதுவும் இருக்கட்டும். காயினில் 2 மாதிரி. இது 1000 ரூபாய் காயின். 2010 அந்த தஞ்சை கோயிலுடைய 1000 வருடத்துக்காக செலிப்ரேட் பண்ண 1000 ரூபாய் காயின். நான் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு டாக் கொடுத்து அந்த காயின் கூட என்கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதை 10,000 ரூபாய் காயின் கூட இருந்ததான், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, இது 2 போட்டி வச்சு எது ஜெயிச்சுது? ஆமை. அதுங்க நம்ம அம்மா அப்பா சொல்லுவோம், பாட்டி, எங்கள் பாட்டி கூட அதான் சொன்னாங்க சாதாரணமாக. நான் சொல்கிறேன், இது 2 பேருக்கும் போட்டி வச்சது அயோக்கியதானு சொல்கிறேன். 2 முயலுக்கு போய் 2 ஆமைக்கு எப்படி ஆமைக்கு முயலுக்கு போய் வச்சா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன், 2மே ஜெயிக்கும், ஒன்று தான் தோற்கும். முயல் ஆமை தான் தோற்கும். முயலாமை என்பது இஃப் யூ டோன்ட் முயற்சி செய்யாதான் தோற்கும், தவிர 2மே ஜெயித்து விடும். இது புரிஞ்சு கைத்தட்டுறது இந்த கூட்டத்தில் மாத்திரம்தான் கைட்டுறீங்க. மீதி இடத்துல சொன்னால் புரிய மாட்டேங்குதுங்க. இங்கே இருக்கவங்க எல்லாம் மூளை ரொம்ப சொக்கலிங்கத்தோட அதிகமே நினைக்கிறேன். சரி, முதல் இடத்தில் வைத்து விட்டோம், அது வெற்றி அல்ல. முதலிடம் அடைந்த பிறகு முன்னேறிக்கொண்டே இருப்பது தான், முயற்சி செய்வதுதான் வெற்றி, தவிர முதலிடம் என்பது வெற்றி அல்ல. தீதம் நன்ற என்ன சொல்லுவாங்க? யார் சொன்னது இது? அடேப்பா, கணியன் பூங்குன்றனார். திருவள்ளுவருக்கு மிஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு போய் சொல்லியிருக்காரு. 2ம் நாம் தான் காரணம். ஞாபகம் வச்சுங்க. மறுபிறவி உண்டா இல்லையா? இல்லைன்றவங்க கை தூக்குங்க. மறுபிறவி இல்லை. சரி, கடவுள் உண்டா இல்லையா? இல்லைன்றவங்க கை தூக்குங்க. அடே, சரி, ரொம்ப சரி. மறுபிறவி என்பது உண்மையில் கிடையாது. இப்பொழுது நம்ம இறந்த பிறகு நம் உடல், ஆவி எல்லாமே அதோடு முடிந்து விடுகிறது. நம் மறுபிறவி என்பது நீ பெற்ற குழந்தைகள் தான் உன்னுடைய மறுபிறவி. உன்னுடைய பேர குழந்தைகள் மறுமறு பிறவி. கொல்லிப்பிறந்த 3-4 பரம்பரைகள். நாம் பார்க்கின்ற பெற்ற குழந்தைகள் தான் மறுபிறவியை தவிர மறுபிறவி என்பது உண்மையில் கிடையாது, இருக்க முடியாது. கடவுள் எல்லாமே உண்டா இல்லையா, அதை பற்றி நான் கான்ட்ரோவர்சிக்கு போல. ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகம் என்பது உன்னுடைய உடையோ உருவமோ வழிபடுகின்ற தெய்வமும் இல்லை, உன்னை இயக்குகின்ற சக்தியை அறிவதுதான் ஆன்மீகம். அதனால கடவுள் என்பது அனைத்தும் கடந்து உன் உள்ளே சென்று உன்னை அறிவதுதான் கடவுள், தவிர வெளியில் போய் கும்பிடுவது கடவுள் அல்ல. ஞாபகம் வச்சு, அதை பற்றி பரவாயில்ல, துறையை பற்றி வேண்டாம். ஒரு ஜெனரேஷன் என்றால் எத்தனை வருடம் நினைக்கிறீங்க? ஒரு ஜெனரேஷன் எத்தனை வருடம் சொல்ல? சும்மா பரவாயில்ல ஏங்க, 30 years, 60, 20, 80. அவங்கவுங்க வயசு சொல்கிறீங்களா, உங்கள் லக்கி நம்பர் சொல்கிறீங்களா, வெளியில் யாராவது பார்த்தா ஏலம் போடுறாங்களோ நினச்சிட போகிறாங்க. ஒரு ஜெனரேஷன் என்பது நீ பிறந்த வருடத்தை குறித்து, உனக்கு பிறக்கின்ற குழந்தையின் முதல் வருடத்தை குறித்து இடையில் இருக்கின்ற இடைவெளி தான் ஒரு ஜெனரேஷன்.
ஒவ்வொருக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. சொல்லுவதற்கு காரணம், நாம் பெற்ற அறிவு இந்த ஜெனரேஷனில் பல ஜெனரேஷன்ஸ் கடந்து அடைய நாம் வழி செய்ய வேண்டும். இதை பாருங்க, நம்ம பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கோம், எல்லாம் இப்போ அதை அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். நாம் மனிதர்களை, உறவினர்களை நேசிக்க வேண்டும். அதுதானே சட்டம். ஆனால் இப்போ பாருங்க, மனிதர்கள் மக்களை பயன்படுத்துகிறார்கள், பொருட்களை நேசிக்கின்றார்கள். பிரச்சனை அனைத்தும் அதுதான் வருது. நான் சொல்ல புரிஞ்சிட்டீங்களா? இவர் யார்? இவர் வேதாத்திரி மகரிஷி. ஏன் இவர்களாம் போட்டுனா, இவர்கள் அனைவருக்கும் இந்த சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பது வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அனுபவம். கைத்தட்டில் வாங்குவதற்காக சொல்லவில்லை, அவரிடம் கிடைத்த அனுபவங்களை கூட. இவர் மேடம் இருக்காங்க, அவங்களுடைய தாத்தா தன்னையே நாட்டிற்காக தியாகம் செய்துவிட்டு போயிருக்காரு. அதில் பெரிய விஷயம். அதான் மேடமும் இவரை எந்த கூட்டம் இந்தியாவிலிருந்து அவைலபிள் இருந்தால் வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 6 நாடுக்கு போனால் மறுபடியும் தொடர்ந்து போயிட்டே இருக்க போகிறேன். இந்த 6-7 நாடுகளுக்கு சென்று சொக்கலிங்கம் பேசி மகிழ்ச்சி அடைந்ததை விட உங்கள் முன்பு பேசுகின்ற சொக்கலிங்கத்திற்கு பல மடங்கு மகிழ்ச்சியாக இருப்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஐயாவுடன் 15,000 மாணவர்களுக்கு என்ன பேச வாய்ப்பு. அது பேசணும்னா அன்றைக்கி நைட்டு அமெரிக்காவுக்கு போன வாஷிங்டன். அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு கருத்து, ஒன்னஸாக வாழ வேண்டும் உலக மக்கள் அனைவரும். சரி, பிளட் குரூப் நம்மளாம் எல்லாம் பிரிஞ்சிருக்கோம், ஏபிஓ. RH இந்த ரீசஸ் மங்கியிலிருந்து வந்ததால் RH அது பிளஸ் அண்ட் மைனஸ் கூடிவிட்டது. ஓகே, கடவுள் தோன்றி உங்களுக்கு எது பெஸ்ட் பிளட் குரூப்னா எது வேணும்னு நினைப்பீங்க நீங்க யாராவது? வெரி குட். யார் சொன்னது? ஓ பாசிட்டிவ். எக்ஸலன்ட். உங்க பேர் என்னப்பா? சண்முகம். ஓ பாசிட்டிவ் என்று சொல்பவர்கள் யூனிவர்சல் டோனர். அவர்கள் அந்த ரத்தத்தை எவருக்கும் கொடுக்கலாம். ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் இன்டென்ஷன் ஆஃப் பீயிங் கிரேட் டோனர். பட் சொக்கலிங்கம் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவருமே பி பாசிட்டிவாக மாற வேண்டும். பி பாசிட்டிவ் என்றது பிளட் குரூப்பில் அல்ல, நம்மளுடைய மனநிலையில். அது கொஞ்சம் மாறி வந்துச்சு, இந்த ஸ்லைட் மிஸ் மேட்ச் ஆகுது, பரவாயில்ல. தயவுசெய்து வாழ்க்கையில் இவனிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வக்கீல் கிட்ட தயவுசெய்து போய் மாட்டிக்காதீங்க. அதை விட முக்கியம், சொக்கலிங்க மாதிரி டாக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, உங்க சொத்து எல்லாம் நாங்கள் பிரித்து உங்களை பிச்சைக்காரன் ஆக்கிடுவோம். அது பரம்பரை சொத்தா இருந்தா கூட. நான் சொல்லுகின்றது, இவர்கள் மூவரையும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை மேன்மையடைய செய்து கொள்ளுங்கள். தவறு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த 3 பேர் மாட்டாது இருக்கணும்னா 3 மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். என்ன 3 மந்திரம்? படிங்க பார்க்கலாம். இந்த 3 மந்திரங்கள் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் இன்றிலிருந்து சொக்கலிங்கத்திற்கு வேலையை இழக்க நீங்கள் செய்கின்ற பெரிய உதவியை நினைக்கின்றேன். நான் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, மனம் சொல்றேன். மனத்தை பற்றி சொல்லுன்னா மைண்ட், மனம் சொல்றோம். அந்த மனதை நாம் பார்க்க முடியாது, அந்த மனதை நாம் தொடவும் முடியாது, உண்மைதானே? ஆனால் அந்த மனம் மூளையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மூளையில் இயங்குகின்ற மனம்தான் அந்த மூளை, இதயம், உடம்பில் உள்ள எல்லா பாகங்களையும் இயக்கிக் கொண்டு இருப்பது நம்மால் பார்க்க முடியாத மனம்தான். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. புரிஞ்சிட்டீங்களா அந்த பாயிண்ட்டு? அந்த மனம் என்பது என்ன? ஒரு சின்ன பாயிண்ட்டு. 5 புலன்கள் தெரியும் உங்களுக்கு, மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 புலன்கள் உணர்வுகள் மூளைக்கு போய் மூளையில் எண்ணங்களாக மாறி அறிவுடையவன் ஆக்குவது தான் மனம். அந்த மனம் என்று வந்தவுடன் 360 டிகிரி வச்சுக்கணும், ஓப்பன் பேராஷூட் மாதிரி வச்சுக்கணும். அது மூளையில் தான் இயங்குதுன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு மூளையிலும் 100 மில்லியன் செல்ஸ் இருக்குது, 10,000 கோடி செல்ஸ். அந்த மனம் வந்தோடனே பர்சனாலிட்டி, ஏபிசிடின்னு பர்சனாலிட்டி வந்துடுது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை நடத்தவே முடியாது எவராலும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் பாசிட்டிவாக வைத்துக்கொண்டால் தண்டல் மாதிரி ஆகும்.
அந்த ஸ்ட்ரெஸ் நெகட்டிவாக போச்சுன்னா சுனாமியா மாதிரி ஒரு நிமிடத்தை உங்களை கொன்றுவிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாசிட்டிவ்னா ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹேப்பனிங்ஸ். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதான் முக்கியம். அந்த பர்சனாலிட்டி ஏன்றது ஆங்ஷியஸ், டின்றது டிப்ரெஸ்ட், சின்றது கன்சீல்டு. எதையுமே ஒளிமறைவில்லாத பேச தெரியுது, அப்படியே அழுங்கி அழுங்கி மனசுல கம்ப்ரஸ்ட் கன்சீல்டாக இருக்கிறது. இந்த கன்சீல்டு பர்சனாலிட்டி பெண்களிடம் மிக அதிகமாக இருக்குது. அது முக்கியம் மாமியார் மருமகள் கிட்ட அது இருக்கின்றதுனால் 20-25 வயது பெண்களுக்கு கூட மார்பக புற்றுநோய், மாரடைப்பெல்லாம் வந்துருக்கு. தயவுசெய்து முகமூடி அணையாதிருக்க. அது இ என்ற பர்சனாலிட்டி நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இ என்பது எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி, ஒன்றிலிருந்து ஒன்று சூழ்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. இதை 4ம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் 3 கில்லர் டிசீஸ் எது தெரியுமா? ஒன்று மாரடைப்பு, இன்னொன்று கேன்சர், மற்றொன்று ஆக்சிடென்ட்ஸ். 1, 2, 3 இந்த ஆர்டரில். இது 3மே லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நாம் எதிர்மறை எண்ணங்களால் வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. லைஃப் ஸ்டைல் என்னவே அர்த்தம்? பிஹேவியர் டுவர்ட்ஸ் லைஃப் driven by your mindset. அந்த மைண்ட் செட்டை எதிர்மறையை நேர்மறையாக ஆக்கிக்கொண்டு நேர்மறை வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால் 100க்கு 100 நண்பர்களே இதை 3ஐயும் நீங்கள் தவிர்க்க முடியும். உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த மேடை அதுக்கு நான் பயன்படுத்தினேன். இங்கே இருக்கிற எவரையும் பயமுறுத்துவதற்காக இல்லை. ஏதாவது சந்தேகம் தான் போய்கிட்டு முன்ன வாழத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சு பிடிக்குதா பிடிக்கலையா? ஓ சூப்பராக சொல்லு, கைத்தட்டி சொல்லுதான் ஃபர்ஸ்ட் டைம்ப்பா. நான் நினச்சி அந்த அம்மாவுக்கு கடைசியில் இருக்க கையை தூக்கி பேச்சு பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன், பயந்துட்டேன். இல்லை மேடம், அந்த அம்மா கையை தூக்கி பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, வச்சுங்க பேச்சுக்கு. நான் நிறுத்திட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? முடிவோடு இருந்து காஃபியை சாப்பிட்டுட்டு தான் போகிறதா இருக்கேன். அப்போ எதுக்கு அப்போ ஜஸ்ட் நோ யுவர் ரியாக்ஷன். ஒன்றுமே ஏக்கம் இல்லை, அவர் எடுத்துட்டு இருக்காரு, யூடியூப்ல வந்துட போகுது. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நான் சொல்கிறேன், மன ஏக்கமே கூடாது, எதுக்குமே ஏக்கம் கூடாதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். அந்த அந்த எண்ணம் போதும். ரொம்ப மகிழ்ச்சி. இதில் பாருங்களேன், இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்போ அட்ரினலின், பாசிட்டிவ் அப்போ என்டார்ஃபின். அந்த எண்ணங்கள் தான் ஹார்மோன்ஸ். உடனே என்ன வருது பாருங்க, ரியாக்ஷன் பாருங்க. சைக்கோ படிங்க, ஒரு 4 செகண்ட்ஸ் நடந்துடும். ஒரு ஊறுகாய் நினச்சி பாருங்களேன், உடனே எச்சல் வருதா இல்லையா? ஊறுகாய் பார்த்தியா, தொட்டியா, டேஸ்ட் பண்ணியா? அந்த நினைப்புகள் வந்துவிடும். இங்கே ஒன்று சொல்லிடுறேன். சித்ரா ஒரு பெண்மணி, 48 வயசு, அவருடைய கணவன் 52 வயசு, அவனுக்கு ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். இந்த சித்ரா ஒரு பெண்மணிக்கு 3 வருடமாக பிபி 180, 120 கம்மியாகவே இல்லை. அந்த அம்மா இந்தியாவில் எல்லா டாக்டரும், வெளிநாட்டில் எல்லா டாக்டரும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எங்கிட்ட பிபி எடுக்கிறேன், அதுவும் 180, 120. அந்த அம்மா சர்டிஃபிகேட் பண்ணுது, சொக்கலிங்க உங்கள் பிபி ஆப்ரேட்டர்ஸ் கரெக்டாக இருக்குதுன்றாங்க. உடனே சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டு, உங்கள் பையன் என்ன பண்ணுறாங்கன்னு. அவன் பையன் அமெரிக்காவில் வைஸ் பிரசிடெண்ட்டாக நல்லா சம்பாதிக்கிறான். சமயத்தில் கல்யாணம் ஆச்சு, ஒரு பெண் பேர குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறந்திருக்குது, பேரன் பிறந்திருக்குதுன்னு சொன்னாங்க. 1/2 நிமிடம் 1 நிமிடம் மறுபடியும் பிபி செக் பண்ணுறேன், பிபி 120, 80 ஆகிவிட்டது ஒரு நிமிடத்தில் அந்த அம்மாவுக்கு. இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லை. எப்படிங்க டாக்டர்னாங்க, இல்லைம்மா நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாய், பிபி குறைந்து விட்டது, இனிமேல் இதே மாதிரி தான் மெடிசனே வேணான்னுட்டேன். ஓ யாருமே சொல்லலையே டாக்டர்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோடு விட்டுருக்க வேண்டியதானே அந்த அம்மாவை. உன் மருமகள் என்ன பண்ணுறான்னு கேட்டேன். அது 210, 120 ஆகி அது குறையறதுக்குள்ளே எங்கள் அப்பா நாக்கு கீழே மாத்திரை வைக்கணும், நரம்பு கொடுக்குறேன். 20 நிமிடம் ஆச்சு. அதுலேருந்து இப்போ நான் மருமகள் என்ன பண்ணுறான்னு யாரும் கேட்குறதே இல்லை. அப்படி அல்ல, 20,000 மைல் தள்ளி கிலோமீட்டரில் இருக்கவன் நினைக்கிற நினைப்பு கொன்று விடுகின்றது. உண்மை நடந்த நிகழ்வு. ஆனால் இப்போ ஒன்று நினைக்கிறாங்க, வேலண்டைன் கணவன் மாமியார் மருமகள் எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சண்டையே அம்மாவுக்கும் பொண்ணுக்கு தான் இப்போ சண்டை நடக்கிற சமயத்தில்.
அது என்னன்னு தெரியல, அதுக்கு விட நம்ம கண்டுபிடிப்போம். அதனால தெரியாது. இதை பாருங்க, முக்கியமான ஸ்லைடு. மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃபேட்டான உணவு, உடல் எடை கூடுவது, அது வந்தவுடனே என்ன ஆகிடுது? சோம்பேறி வாழ்க்கை. உடனே அவன் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு மாய உணர்வு. உடனே என்ன பண்ணுது? இது நாளம் வரத்துக்குள்ள கொலஸ்ட்ரால் கூடுது, சர்க்கரை வியாதி வருது, ரத்த கொதிப்பு வருது, உடனே ஹார்ட் அட்டாக் 2 நிமிடத்தில் வருது. இந்த நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல் கூடாது. ஞாபகம் வச்சுட்டீங்களா? எல்லா வசதிகளும் மனிதன் பெற்று விட்டான், ஆனால் அமைதியை இழக்கும் பொழுது ஒரு நொடியில் இறந்து விடுகிறான். அது கூடாது. இது எது பெஸ்ட் டிகிரின்னு நினைக்கிறீங்க? இருக்குது இல்லையா? நான் வச்சிருக்க எம்டி, டிஎம், பிஹெச்டியா? நீங்கள் வச்சிருக்க எம்பிஏவா? எது பெஸ்ட் டிகிரி? வெரி குட் மேடம். பிகாம். பிகாம் டிகிரி அல்ல, காமாக இருக்கிறது தான் பெஸ்ட் டிகிரி. அந்த பி பாசிட்டிவ் பிளட் குரூப் டிகிரி எது? அது 2 வச்சுக்கிட்டா போதும். அது பெஸ்ட் வே. ஏன் டைப் பி சொன்னாங்க? படிங்க பார்க்கலாம். பி பாசிட்டிவ், அவ்வளோதான். ஸோ மெடிடேஷன் வில் வாஷ் அவுட் ஆல் மென்டல் இம்ப்யூரிட்டிஸை எடுக்கிற சக்தி தியானம். மெடிடேஷன் பண்ணால் மெடிக்கேஷனே வேண்டியதில்லை. அனைவரும் தயவுசெய்து நேராக உட்காருங்கள். ஓ, சொன்னவன தான் நேராக உட்காருங்களா? எங்கெல்லாம் உட்காருங்களோ நேராக தான் உட்காரணும். நேராக உட்கார்ந்து நேர்மையாக இருந்தாலே சொக்கலிங்கிட்ட வர வேண்டாம். இதை படிங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் 3 கட்டளைகள். என்னன்னா? அதான் முக்கியமானது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனிதன் பாருங்க, 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு காட்டில் தோன்றினான் எவல்யூஷன் தியரியில். அப்போ நம்ம ஃபைட் பண்ணி ஃப்ளைட் பண்ணி எல்லாமே அந்த அட்ரினல் ஹார்மோனில் தேவை, நம்மளை விலங்குகள் காப்பாற்றி கொள்வதற்காக, இல்லையா? இப்போ இருக்க மனிதன் பாரு, இப்படி ஆயிட்டான். இந்த மனிதன் கூட ஒத்துங்க, இவனை பாரு இப்படி ஆயிட்டான். இவங்க 2 பேரும் தான் சொக்கலிங்கத்தை பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதான் சொல்ல, தயவுசெய்து உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. உலகத்தில் மேக்சிமம் இந்தியாவில் தான் மாரடைப்பு அதிகம். ஆண்கள் பெண்கள் 20 வயதுக்கு கீழே 90 பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு மணி நேரத்தில். இந்த முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த மேடையை கூட. உங்களுக்கு தெரியும், இதயம் 72 தடவை துடிக்கின்றது. 300 கிராம் மூடிய கையளவு தான் ஆப்பிள் மாதிரி. அந்த இதயம் இயங்குவதற்கு அந்த இரத்த குழாயில் செலுத்துகின்ற ஆக்சிஜன் கொரோனரி ஆர்டரிஸ். நான் வச்சுங்க, சப்போஸ் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க, அந்த எதிர்மறை எண்ணங்கள், அந்த இரத்த குழாயில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சிட்டுன்னா மாரடைப்பு. ஸோ இரத்த குழாய் அடைப்படுவதால், புரிஞ்சிட்டிங்களா? இன்னும் சில பேர் 90%, 99% அடைப்பட்டு வந்துன்னு வச்சிங்க. இன்றையிலிருந்து 1 வருடம் சொக்கலிங்கம் சொல்லுகின்ற கருத்தை கடைப்பிடித்தால், எவ்வளோ வருடம்? 1 வருடம் கடைப்பிடித்தால் அந்த இரத்த குழாயின் அடைப்பு 100க்கு 100 கரைந்துவிடும் என்ற உண்மையை இப்போ கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் யாரும் சொல்ல மாட்டோம் டாக்டர், ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது, உங்கள் பெற்றோருக்கு யாருக்கா சர்க்கரை வியாதியோ ஹார்ட் அட்டாக்கோ கொலஸ்ட்ரால் இருந்தால் உங்களுக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு வந்தவங்க குழந்தைகளுக்கு நீ கொடுத்தாச்சு, ஜெனட்டிக்காக கொடுத்தாச்சு. அவர்களுக்கு விமோச்சனம் இல்லையா? அது ஒரு அற்புதமான செய்தி. ஒரு 9 மாதங்களுக்கு முன்பு சான் பிரான்சிஸ்கோயில் 22,000 பேர் இந்த அரங்கத்தில் நான் பேசினேன். அவர்களுக்கு ஒரு விடை பெறுவதற்கு இந்தியிலிருந்து 9 வருடம் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால், எத்தனை வருடம்? 9 வருடம். அந்த ஜீன் உங்களை விட்டு மறைந்து விடுகின்ற உண்மையை நீங்கள் அனைவரும் மனதில் பதிந்து அனைவருக்கும் சொல்லிடணும். இனிமேல் யாராவது எங்கள் அப்பா அம்மா ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு போயிட்டாங்க, சொக்கலிங்க சொத்தே கொடுக்கலன்னு சொன்னால் உங்களை அறியாமை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோ சக்தி மனதிற்கு உண்டு. இந்த டென்ஷனால் என்னென்ன வருது படிங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா.
ஏதாவது சந்தேகம் உண்டா? எப்படி டென்ஷனால எய்ட்ஸ் வரும்? டென்ஷனால வைரஸ் வராது. யூ லைக் டு ஹேவ் ஃபார் மோர் செக்ஸ் அதனால வருது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எல்லா வியாதிகளும் எதிர்மறை எண்ணங்களால். ஹார்ட் அட்டாக் வந்த உடனே 1 ஹவர் போயிட்டால் கோல்டன் ஹவர். அப் டு 6 ஹவர்ஸ் பண்ண உங்களை காப்பாற்றலாம். அடைப்பு, மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கிறதுனால இப்போ தமிழில் மாரடைப்புன்னு வந்தது. அது கட்டாயம் நம்ம வராமல் தடுக்கணும். வந்தால் 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட போய்ட்டு அவங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். இப்போ அந்த சௌகரியம் வந்துடுச்சு. மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் காலையில் 5 மணிலேருந்து 8 மணி தான் உலகத்தில். எந்த கிழமை வரும்னு நினைக்கிறீங்க? மண்டே. ரொம்ப அனுபவம் அதிகமாக எனக்கு புரியலையே. கரெக்டாக சொல்லிட்டீங்க. சனி ஞாயிறு ஓய்வு எடுக்கிறது. திங்கட்கிழமை டென்ஷனோடு போனாங்கன்னா ஆஃபீஸ் போய் சேரதில்லை. மாணவர்களும் போய் சேரதில்லை. ஒரு பிரேஸில் ஒரு டாக் கொடுத்தேன் சார். அருமையான டாக் சொக்கலைங்க. இனிமேல் நான் 9 மணிக்கு எழுந்துக்க போகிறேன்றார். எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியம் இல்லை, மனநிலை முக்கியம். ஓகே. ஹார்ட் அட்டாக் இசிஜி எக்கோ எல்லாம் பண்ணி 1/2 நிமிடத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெண்மணி வந்தாங்க கணவனை கூப்பிட்டுக்கிட்டு. அந்த இசிஜி பார்த்தோன்னா கணவன்கிட்ட கேட்குறேன். அவர் பேர் கண்ணன். ஏன்பா நீ டென்ஷனாக இருக்க, உனக்கு ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் அட்டாக் படபடப்பாக இருக்கிறேன்ட்டு. உடனே அந்த அம்மா நாங்கள் ஒன்றுமே சொல்லி இசிஜி பார்த்தோன்னா என்னங்க டாக்டர்னா, உங்கள் இசிஜியை பார்த்தா உன் ஜாதகத்தையே சொல்ல முடியும்னு சொன்னேன். ஆனால் சொக்கலிங்க இது ஜாதகத்துக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் நீங்கள் என் லைனுக்கு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது சொல்ல உடனே மனைவி எனக்கு ஒன்றே சொல்லிவிடுங்களேன் அந்த இசிஜியை பார்த்து. என்னம்மா என்ன, என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்னு சொல்லுங்கன்னாங்க. இந்த பெண்ணும் ஆணும் பெற்ற பெற்றோர்கள் கல்யாணம் தள்ளி போடுதுன்றதுக்கு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், அவருக்கு ஸ்ட்ரோக் வருது. தன் கடமைகளை சுகமாக நினைத்து சுகமையாக நினைக்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முக்கியமானது. உடனே என்ன பண்ணலாம்? பலூன் போடலாம், ஸ்டென்ட்டு, பைபாஸ், பேசிங், டிரான்ஸ்பிளான்ட், ஆர்டிஃபிஷியல் எல்லாம் பண்ணுங்க. அனைத்துமே டெம்பரரி தான், பர்மனெண்ட் க்யூர் கிடையாது. ஓகே. பர்மனெண்ட் க்யூர் என்ன? இந்த சைக்கிள் எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை வாழ்க்கை முறை உங்களை 100 வருடம் வாழ வைக்கும். புரியுதா? அதில் பாருங்களேன், அமைதி, காய்கறி பழங்கள் நல்லா சேர்த்துக்கிறது, உடற்பயிற்சி, சீரான உடல் எடை, புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில். புகைப்பிடிக்க கிட்ட போனால் கூட உங்களுக்கு ஆபத்து. இது வந்தாவே கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகிடும், சுகர் கண்ட்ரோல் ஆகிடும், ப்ரெஷருக்கு மருந்தே தேவையில்லாமல் போய் அது 1 வருடத்தில் ரத்தக்குழாய் அடைப்பை கரைத்து விடும். 9 வருடத்தில் இந்த சைக்கிளில் இருந்தீங்கன்னா ஜீனம் மாறிவிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் வச்சுங்க. அதான் பணம் முக்கியம் அனைவருக்கும். ஆனால் பணம் சம்பாதிக்கும் பொழுது மகிழ்ச்சி இழப்பதால் எல்லா வியாதியும் வந்துடுது. அதான் சொல்கிறேன், ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ சைபர்னாலும் சேர்த்துங்க. அந்த சைபருக்கு எப்பொழுது தெரியுமா வேல்யூ? அந்த ஒன்று என்ற நீ உயிரினம் இருக்கும் பொழுது தான் இந்த சைபருக்கு வேல்யூ. தவிர உன்னை இழந்து சைபரை சேர்த்து கொண்டு இருக்காதீர்கள் எந்த நிலையிலும். ஜாபை தயவுசெய்து டென்ஷன் சொல்லிடாதீங்க. அது வீட்டில் வேலை செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, அந்த ஜாபை டென்ஷன் சொன்னாவே ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். லைஃப்பை எப்பொழுதுமே மஸ்ட் நோ ஹவு டு பேலன்ஸ் யுவர் ஒர்க் அண்ட் லைஃப் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதை பேலன்ஸாக பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் ஆஸ் வர்ஷிப் அண்ட் ஒர்க் அண்ட் வர்ஷிப். தூக்கம் ரொம்ப இது வரைக்கும் 50 வருடம் ஒரு பேஷண்ட் தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூக்கம் வரணும்னா உங்கள் மனதில் துக்கம் இருக்கக்கூடாது. தூக்கத்தை விட ஒரு தியானம் கிடையாது. தூக்கத்தை விட நல்ல மருந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. குறைஞ்சது நாம் 7 மணி நேரம் தூங்க வேண்டும். இந்த மாதிரி படுத்து தூங்கினா ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அதை பிடிக்க போனால் உங்களை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அதே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் கையில் அமர வேண்டும். ஓகே. இதில் எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த நட்ஸ்லையும் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஏன்னா தேர் ஆல் 0 கொலஸ்ட்ரால். இதெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க, தோலுடன் சாப்பிடுங்க. எந்த தாவர உணவிலும் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஓகே. பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஓசில கொடுத்தா கூட ருசிக்கு சாப்பிடாதீங்க. அரிசியை சாப்பிடுங்கள்.
7வது சுவை என்ற நகைச்சுவையை ரசித்து சாப்பிட கற்றுக்கொண்டால் 100 வருடம் வாழ்வது கட்டாயம். சரி, சாப்பிடும்போது புறக்கே ஏறிடுமே, என்ன பண்ணுவீங்க? புறக்கே ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருந்தா தலையை தட்டுங்க. வேகமாக தட்டுனா அவங்க இறந்துருவாங்க. அதான் மாமியார் மருமகள் இடத்துல இது சொல்கிறதே கிடையாது. புறக்கேறியை விட குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். புறக்கேறின ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம் சொல்லுவாங்க தம்பி? யாரோ எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும் பொழுது புறக்கேறி விடுகிறது விஜயன். சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும். புரியுதா? ஃபுட் டிப்ஸ் பாருங்களேன். நெவர் டேக் ஃபுல் ஸ்டமக். முழு வயிறு சாப்பிடாதீர்கள். அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு காலி. தூங்குறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டணும் எப்பொழுதுமே. நெவர் எக்ஸசைஸ். சாப்பிட்ட பிறகு எக்ஸசைஸ் பண்ணாதுங்க. காலை உணவு நன்றாக, மதிய உணவு குறைவாக, இரவு உணவு மிக மிக குறைவாக சாப்பிட வேண்டும். இதுதான் டிக்டம். தண்ணீர் கட்டாயம் சாப்பிடணும். பாருங்கள், டிவி கண்டுபிடிக்கும் பொழுது டிவி இப்படி இருந்தது, பார்க்கறோம் இப்படி இருந்தாம்பா. இப்போ பாருங்க, டிவி ரொம்ப ஸ்லிம் ஆயிடுச்சு, பார்க்கறோம் இப்படி ஆகி சொக்கலிங்கத்தை பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் டிவி டைம் தான் பார்க்கணும். எல்லா சாமானும் சாப்பிட்றாங்க. உடற்பயிற்சி இல்லை, டென்ஷனாக பார்க்குறாங்க. இதெல்லாம் கூடாது. ஓகே, இவனை போய் நான் தொப்பை போய் கரைச்சிட்டு வான்னு. கரெக்ட் தானே? அவன் என்ன சார் நான் ஆற்றுல போய் கரைக்கணுமா குளத்துல போய் கரைக்கணுமா? ஆஸ்தியே இல்லைப்பா, உணவிலும் உடற்பயிற்சியிலும். அதான் சொல்கிறேன். படிங்க பார்க்கலாம். ஷார்டன் வேஸ்ட் லைன், லென்த்தன் யுவர் லைஃப் லைன். அந்த இன்ஃபேண்டல் ஒபிசிட்டி, நீங்கள் குழந்தை பெற்றுக்கு போகிறீங்கன்னா இந்த ஒபிசிட்டி நீங்கள் தவிர்க்க வேண்டும். வீட்டில் யாராக இருந்தால் தவிர்த்துணும். அது இந்த ஆயிலெலாம் கொலஸ்ட்ரால் கூடிடும். என்ன வெண்ணெய், நெய், முட்டையில் மஞ்சள் பாகம் எல்லாம் எப்பெல்லாம் இந்த ஆயிலை குறைக்கிறீங்களோ கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். அரிசியில் எடுக்கிற தவிட்டு எண்ணெய், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் ரொம்ப நல்லது. எந்த எண்ணெயெலாம் உரையிலையோ அது நல்ல எண்ணெய். இது முக்கியமானது, உங்களுக்காக தான் போட்டேன். எப்பெல்லாம் குட் கொலஸ்ட்ரால் 50 மில்லிகிராமை தாண்டி இருக்கின்றதோ, ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், உடனே கெட்ட கொலஸ்ட்ரால் 100 மில்லிகிராமுக்கு கீழே போயிடும். அது பண்ணணும்னா இன்னும் ஒரே வழி, அந்த குட் கொலஸ்ட்ரால் என்பது உங்கள் கல்லீரல் தான் சுரக்க வேண்டும். கல்லீரல் சுரக்கணும்னா மைண்ட் செட், உடல் எடை சீரான உடற்பயிற்சி, எந்நிலையில மகிழ்ச்சி, புகைப்பிடிப்பை தவிர்த்தால் குட் கொலஸ்ட்ரால் கூடிக்கொண்டே இருக்கும். நான் வைத்துக் கொள்ளுங்க. அதான் அடிக்கடி சொல்கிறேன், தயவு செய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். பெட்டர் டு ஃபாஸ்ட் than to live on ஃபாஸ்ட் ஃபுட். டீ ஒரு நாளைக்கு 2 கப். ஆல்கஹால் எந்த முறையிலும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு நோயாளி நைட்டு 1 மணிக்கு கதவை தட்டி, டாக்டர் பார்க்குறதுல 2 தெரியுதுன்னா என்ன, 12 மணிக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் போட்டான். அதுக்கு வெளியில் வந்த டாக்டர் வெளில ஏன்பா இதை சொல்கிறதுக்கு 4 பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. இந்த டாக்டர் இல்லை. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங் இரண்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். கருவில் தோன்றி கல்லறைகள் மறைவது நம் கையில் இல்லை. இடைவெளி என்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், அதுவும் தன்னம்பிக்கையில் மட்டும்தான். அதை கூட்டுவதோ குறைப்பதோ அவர்கள் கையில் மட்டும்தான். இந்த கோட்டை மேல் நோக்கி வைத்தால் நல்லா வாழ்றோம். அதுக்கு தான் இவங்கெல்லாம் ஹியூமர் கிளப் எங்கே பார்த்தாலும் ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இந்த கோட்டை இப்படி வச்சுக்கிட்டு வாழ்க்கை சின்னதாயிடும். பழமொழி சொல்லுங்க, படிங்க பார்க்கலாம். சொக்கலிங்க சொல்லுற புதுமொழி. வெரி குட். அதான் நான் சொல்றேன், தயவுசெய்து பெண்கள் அவர்களை, சகோதரிகளே, இந்த பொன்னகை அணிவதை விட்டு விட்டு புன்னகையை நல்லா அணிஞ்சிக்கிட்டா போதும், உங்களுக்கு வியாதியே வராது. அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் தான் நகைச்சுவை. உங்களை எப்போ நான் கைத்தட்டுன்னு சொன்னா, நீங்கள் தானே தட்டினீங்க. கைத்தட்டுற ரகசியத்தை சொல்லுகின்றேன். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் மகிழ்ச்சியில் கைத்தட்டும் பொழுது அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்டு, அந்த தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு, மூளையிலிருந்து மறுபடியும் எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி
நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்பதை பதிவு செய்கின்றேன். நான் சகோதரி ஒன்று கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டியது சொக்கலிங்கம் பேச்சிற்கா அல்ல உங்கள் உடல் நலத்திற்காகவா? இரண்டிற்கும். என் சகோதரி ரெண்டும் இப்படி காட்டினா எனக்கு பயம். நான் அரசியல்வாதியே கிடையாது. இப்படின்னுவீங்க, அடுத்தது அப்படின்னுவீங்க, அப்புறம் இப்படின்னுவீங்க. இங்கே ரெண்டும் எனக்கு சொன்னதே எனக்கு மகிழ்ச்சி. ஏனெனில் இந்த அரங்கத்தில் இருப்பவர் அனைவரும் உண்மையானவர்கள், அன்பானவர்கள். நன்றி. இதை பாருங்க, உடற்பயிற்சி வாக்கிங் நல்லா வச்சுக்கணும். இன்னொரு உண்மையான கருத்து, எல்லா உறுப்புகளும் இன்க்ளூடிங் இதயமும் சேர்த்து ஆண்களை விட பெண்களுக்கு சக்தி 15% அதிகம். நாமெல்லாம் சேர்ந்து உங்களை வீக்கர் செக்ஸ் அடிமையாக்கி வச்சுட்டோம். கணவன் மணி வாக்கிங் போகிறாங்க. கணவன் சொல்கிறான் மனைவியிட்ட, அடியே கொஞ்சம் மெதுவாக போ, எனக்கு மேல் மூச்சு வாங்குதுன்றார். இவனா சொல்கிறா, எனக்கு நான் ஃபீமேல் மூச்சா வாங்க போது வாங்க போகலான்றான். தயவுசெய்து இந்த ட்ரெட்மில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ட்ரெட்மில் அதிகமாக வச்சு இன்க்ளினேஷன்லாம் வச்சு பண்ணிங்கன்னா 40 வயசில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவைப்படும். உங்களுக்கு தெரியும், ஓடிஎஸ் வந்து லிஃப்டை வந்து சிகாகோவில் 152 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடித்தார். இது இன்றியமையாத ஒரு கருவி. இன்றும் இதயத்துறையில் 8வது மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை நான் 8 மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. நடந்து தான் செல்கின்றேன். புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான் சார், ஆஹான்னு ரசிக்கிறார் மியூசிக் மாதிரி. புதுசாக வந்த லிஃப்ட் மேன் வந்து சார் லிஃப்டில் போகலான்னா, தொந்தரவு பண்ணாதண்ணா. ஏம்பான்றா, லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. மேலே சீக்கிரம் போகக்கூடாதுன்னு தான் நான் உடற்பயிற்சி இந்தியா மேல் வைத்துக்கொண்டேன். இந்த எக்ஸசைஸ் நல்லது. தயவுசெய்து இந்த எக்ஸசைஸை நீங்கள் தவிர்த்து விடுங்க. சரசாசனா, சரவாங்காசனா வேண்டாம். அதுக்காக சொன்ன எக்ஸசைஸ், மெடிடேஷன் எல்லாம் நடத்தல், ஓடுதல், நீந்துதல் எல்லாமே நல்லது. அது பண்ணும்பொழுது எல்லாத்துக்கும் நல்லது. பல கேன்சர்களை தடுக்கின்ற சக்தி உடற்பயிற்சிக்கு மட்டும்தான். ஞாபகம் இதை படிங்க பார்க்கலாம். அது கூடாது. ஓகே. ஒரு மீட்டிங்கில் ஒரு பெண்மணி கேட்டால், ஸ்டெலா மேரி ஸ்டூடெண்ட் தாம்மா, நீங்கள் பேசலை பார்த்தா ஒரு ஆன்மீகவாதி மாதிரி இருக்குது, நீங்கள் குரலை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்குது, கருத்தை பார்த்தா இலக்கியவாதின்றாங்க. சொக்கலிங்கம் எந்த வாதியாக இருக்கட்டும், சொக்கலிங்கம் தீவிரவாதியாக மாறாவிட்டால் போதும். அது ஒன்று கொண்டுட்டு இருக்குது மனிதர்களை. இந்த பேஷண்ட் கேட்குறேன், ஆப்ரேஷன் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு முந்தி என்னங்க டாக்டர் மாலை வச்சுருக்கீங்கன்னா, இல்லைப்பா இந்த பைபாஸ் சர்ஜரி சக்ஸஸாக நான் போட்டுக்கிறேன், ஃபெயில் ஆனால் உனக்குன்னு நம்பாரு. ஓடி போய் 40 வருஷமாக நல்லா இருக்கிறான் பைபாஸ் சர்ஜரி பண்ணி கொள்ளாமல். இது உண்மையில் நடந்தது. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷனுக்காக ஒருத்தர் கூப்பிட்டார். டைரக்டர் வாஸ் மை ஸ்டூடெண்ட். மென்டல் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு வேர்ல்டு ஹார்ட் டேயில். அங்கே கார்த்திக் என்ற 40 வருடமாக அந்த மாலான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டேன். மாலா என்ற ஒருத்தையை காதலித்து காதல் தோல்வியால் பைத்தியக்காரன் ஆயிட்டான். சரி, வருத்தப்பட்டேன். பக்கத்து ரூமில் பிரபுன்னு ஒருத்தன் 39 வருடமாக இருக்கிறான். அவனும் மாலான்றான். என்னன்னு கேட்டேன். அந்த மாலாவை இவன் திருமணம் பண்ணி கொண்டானான். யார் மீது குற்றம்? கல்கட்டா ஒரு மீட்டிங்கில் போனேன். ஒரு மாணவன், சார் அந்த மாலா என்ன சார் ஆனாங்க? அந்த மாலா 20 வருடத்திற்கு முன்பே ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார். நிறைய தத்துவங்கள், கருத்துக்கள், அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மீட்டிங் பார்க்க ரொம்ப அருமையாக பண்ணிட்டார் எல்லாமே. இப்போ கிராண்ட் சாலா போயிருந்தேன் நான், வியட்நாம் போயிட்டு வந்தோடனே. அது ஒரு 5000 பேர் ரோட்டரி கிளப்பில். அந்த மைக்கு கொஞ்சம் சரியில்லை. திரும்பி தான் பார்த்தேன். எனக்கு கோபம்லாம் வராது. திரும்பி பார்த்தேன், என்ன நினச்சான்னு தெரியல. அவன், சார் மைக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் தான் கொஞ்சம் லூஸு அப்படின்னா. யாரு? அவ்வளோ சந்தோஷமாச்சு. உடனே மேடையில் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு பிரசிடென்ட், ஒரு லேடி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க டாக்டர்? அப்போ மேடையிலேயே கேட்குறாங்க. நான் கீழ்பாக்கிலேருந்து வரேன்னு. ஏன்னா வீடு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு பெண்மணி வந்தா, 3 ஆசனம் என்னம்மான்னு கேட்டேன். அமர்வது, உண்ணுவது, தூங்குவதுன்னா, நீ அமரவை தடுக்க முடியாது, போய்விட்டு வாமான்னிட்ட. ஆமை வீட்டில் நுழையக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமை எதுவுமே பண்ணவில்லை. ஆமை நுழையக்கூடாது என்பது படிங்க பார்க்கலாம்.
தீண்டாமை போன்ற ஆமைகள் வீட்டில் அல்ல, மனதில் நுழையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உடனே ஆமையில் இருக்கிற ஆவை எடுத்து விட்டு மைய வைக்க சொன்னேன். என்ன மை தெரியுமா? படிங்க. இந்த மைய வைத்து கொண்டால் தாம் வாழ்ந்து தம் சமுதாயத்தை வாழ வைக்கின்ற சக்தியாக நாம் அனைவரும் மாற வேண்டும். வாழ்க்கையே ஒரு வானவில். வானவில் தோன்றி மறையும், நாம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவில்லை கிட்ட போனால் பார்க்க முடியாது, வானவில்லை கிட்ட போனால் தொட முடியாது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தூரத்திலிருந்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். வானவில் இருக்கின்ற 7 வர்ணங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த மேடையில் தான் கைத்தட்டுறாங்க. நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாங்க. வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் தான் காய்கறி பழங்களின் தோலில் தான் இருக்கின்ற தோலுடன் சாப்பிடுங்கள். நம்ம பெண்கள் என்ன பண்ணுங்க, தோலை சீவி ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு அவங்க புஷ்டியாக இருக்குது, உள்ளே சாப்பிட்ற சாக்லேட்டை வந்துடுறாங்க. ஆமாங்க. ஒரு பேட்டில் வச்சு கேட்கும்பொழுது ஒரு மாணவி, சார் பலாப்பழத்தை எப்படி சாப்பிட்றது? வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் அட்லீஸ்ட் 2 உடற்பயிற்சி செய்ய வேண்டிய ஏதாவது உங்களுக்கு முடிந்தது. பட் தியானமும் யோகாசனம் பார்ட் ஆஃப் யர் லைஃப். இல்லை சொக்கலைங்க வசனம் பேசணும், அப்பவும் வானவில் இருக்க உங்கள் வீட்டில். எப்படி தெரியுமா? பல வியாதிகளுக்கு பல மருந்துகள் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த வானவில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மருந்தெல்லாம் மருத்துவத்திற்கு நாம் அனைவரும் செல்ல வேண்டும். ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரி, curry to get buried. Keys to be happy and healthy only in your fingertips. இப்போ 2 வயசு குழந்தை கம்ப்யூட்டரில் தான் இருக்காங்க. அது இப்படி தான் மூளை தெரியல. அந்த கீஸ் என்னன்னா, கண்ட்ரோல் உங்களை, ஆல்டர்னேட் இஃப் நெசசரி, delete the unwanted things, then you are left only with happiness. அதான் சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு கணக்கு. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து தாம் வாழ்ந்து தம் சமுதாயத்தை காக்கும் சக்தியாக அனைவரும் மாற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் நான் அனைவருடைய நோக்கமும் மாற்று கருத்தில் என்று கூறி, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த இன்று என்பது தான் நவ். கடிகாரத்தில் எங்கே பார்த்தாலும் நவ் தவிர எதுவுமே கிடையாது என்பதை உணர வேண்டும் என்று கூறி, தேன் ஒன்று தான் தானும் கெடாது, தன்னில் இருப்பதையும் கெடாமல் பார்த்து கொள்கின்ற சக்தி தேனுக்கு மட்டும். சில பேர் திருமணமான போகிறீங்க, உடனே தேன் நிலவு என்றால் அதை பற்றி ஒரு கருத்தரங்கை பேசுவோம். அனைவரும் தேனாக மாற வேண்டும். தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை தயவுசெய்து ஒருவரிடம் ஒருவர் காப்பி அடிக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். காப்பி அடித்தால் கட்டாயம் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், இங்கே இருப்பவர் அனைவரும் 1/2 நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். அமர்விலிருந்து நிற்கிறதே ஒரு உணர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சியாக கொடுக்குது இல்லையா? எதற்காக உங்கள் அனைவரும் நிற்க சொன்னேன் என்றால், நீங்கள் அனைவருமே இந்த மேடை ஏற்பாடு செய்து கொடுத்த என் சகோதரர் சகோதரி அங்கள் அனைவருக்கும் நாம் கைத்தட்டி மகிழ்ந்து நன்றியை தெரிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த அழைப்பேற்று நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கீங்களே, அதற்கு நீங்களே மகிழ்ந்து கைத்தட்டி உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லை அப்படி இல்லை உணர்ந்து விடுங்கள்.